தோஷம். முடக்கு தோஷம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் அப்பா அம்மா இல்லாமல் பிறக்கிறது இல்லை. அப்போ அப்பாங்கிறது யார்? சூரியன். அம்மாங்கிறது யார்? சந்திரன். அப்போ ஜாதகர் அப்படிங்கிறது லக்னம். இந்த அம்மா அப்பா குழந்தை இந்த 3 பேர் பிறந்தது, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற உறவுகள் எல்லாம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு கருவை உருவாக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், அப்பா. அப்போ அப்பா தான் நமக்கு ஆதி மூலம் இல்லையா? அப்போ அதனால தான் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை மெயினாக சூரியன் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் சூரியனை வச்சு தான் நம்ம லக்ன புள்ளி போடுவோம். ஒரு குழந்தை இத்தனை மணிக்கு பிறந்துச்சு அப்படின்னா சூரியன் அந்த மணிக்கு எங்கே இருக்காரோ அந்த டிகிரியிலேருந்து நம்ம கணக்கு பண்ணி லக்ன கணிதம் போடுவோம். அப்போ இந்த லக்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை இந்த பிறப்பில் நம்ம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் லக்ன பாவம். நம்ம ராசிங்கிறது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம ராசி அப்படின்னா சிம்ம ராசியில் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கான்னா இருக்காது. அதே மாதிரி லக்னம் வந்து கடக லக்னம் சிம்ம ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் ஒரே மாதிரியா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அவங்களுடைய கர்மாவை செயல்படுத்தும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ், அதாவது கர்மாவை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணிக்கலாம்? மீண்டும் அந்த தவறை செய்யாமல் விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முடக்கு அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஏங்க என்னோட ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா தாங்க இருக்குது, தொழில் ஸ்தானம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் எனக்கு தொழிலே நல்லா இல்லை. போய் ஜாதகம் பார்த்தேன், இந்த மாதிரி சனி நல்லா இருக்காரு, 10ல் இருக்காரு, நீ தொழில் பண்ணுவ, கண்டிப்பாக பண்ணுனாங்க, ஆனால் நான் வந்து லாஸ் ஆகிட்டேன். அப்போ ஏன் அந்த மாதிரி எனக்கு வந்து நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம இந்த முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அதுக்கு நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்தியை நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேன். மாந்தி தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது. அது போன உங்களுக்கு லைவில் மாந்தியை பற்றின நிறைய தகவல் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போன லைவ் வந்து உங்களுக்கு மாந்தி எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான தோஷங்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். சரி, இது எல்லாமே நமக்கு தோஷமாக தான் இருக்குமா, கர்மாவாக தான் இருக்குமா, இது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறாதா அப்படின்னா மைனஸ் எப்போ சரியாகுதோ அப்போ அது வந்து ப்ளஸ்ஸாக நமக்கு மாறும். அப்போ கர்மா எப்போ நமக்கு குறையுதோ அப்போ நம்மளுடைய என்ன எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு கர்மாவானது நமக்கு குறைஞ்சிருச்சு, நமக்கு அதனுடைய தாக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு தாங்கவே முடியாத வயிற்று வலி வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. கொஞ்சம் வலிக்குது அப்படின்னா பரவாயில்ல, சீரக தண்ணி குடிப்பாங்க, கஷாயத்தை வச்சு குடிப்பாங்க, சோடா வாங்கி குடிப்பாங்க. இல்லை இதை தீர்க்கவே முடியாதுப்பா, என்னால் முடியவே முடியல அப்படிங்கிறப்ப தான் ஒரு வைத்தியரை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடமும். ரொம்ப என்னால் பிரச்சனையை தீர்க்கவே முடியல, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே நடக்கலை, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் அதை சரியாக பண்ண முடியல, எனக்கு தீர்க்கவே முடியாத ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அந்த தசாபுத்தி வழியாக சொல்லுவேன். முடக்குங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கும். மாந்தியோடைய கர்மாவும் நம்ம எப்போ நம்ம பிறந்து இந்த மண்ணில் முதல் சுவாசம் உள்ளே போச்சோ அப்போவே நமக்கு என்ன ஆயிருங்க, கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கர்மா எப்போ நம்மளுக்கு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய தசாபுத்தி வழியாக அதனுடைய அந்த காலகட்டங்கள் வரும்போது கோச்சார கிரகங்கள் மூலமாக நம்மளுக்கு அந்த கர்மாவை செயல்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் சூரியன். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு மட்டும்தான் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்மளுடைய அந்த முடக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, லக்னங்கிறது ஜாதகர். அப்போ இந்த 3உடைய கர்மாவும் ஒரே நேர்வோட்டில் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ண விஷயங்களில் நான் எடுத்து நிறைய பேர்த்துக்கு அதுக்கான சில நிவர்த்திகளும் நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? எல்லாமே ஆலய வழிபாடுகள் தான். ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன், இப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலேருந்து நம்ம மூலம் வரைக்கும் என்னென்ன மூலம் அப்படிங்கிறது தான்
ஏன் நம்ம மூலத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலம் தான் ஒன்று ஒன்று உருவாகிறதுக்கான காரணம். கேது தான் உருவாக்கக்கூடியது. அப்போ இந்த மேஷ கா காலச்சக்கர ராசிக்கு மேச ராசிக்கு 9ஆம் இடம் என்பது தான் பாக்கியஸ்தானம். அங்கே தான் குரு ஆட்சி ஆகிறார். அப்போ 9ஆம் இடங்கிற கூடிய அந்த இடத்துல தான் தான் மீண்டும், அதாவது 8ஆம் இடம் என்பது தன்னுடைய அந்த அணுக்களை துளைத்து மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய இடம் என்பது 9ஆம் பாவம். அதனால தான் 9ஆம் பாவம் என்பது தந்தை ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த 9ஆம் பாவத்தில் மூல நட்சத்திரம் தான் நமக்கு ஆரம்பம். அப்போ ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது இங்கே அஸ்வினியில் ஆரம்பம், இங்கே மகத்தில் ஆரம்பம், இங்கே மூலத்தில் ஆரம்பம். அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது அந்த தகப்பனுடைய அப்படிங்கிற ஒரு ஸ்தானமானது நமக்கு உருவாயிரும் இல்லைங்களா? அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து மூலம் வரைக்கும் எண்ணி எத்தனை எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையிலிருந்து மீண்டும் அந்த நட்சத்திரம் வரைக்கும் என்ன வருதோ அதுதான் வந்து நமக்கு முடக்கு தோஷமாக, முடக்கு நட்சத்திரமாக நமக்கு வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அப்போ, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நான் எழுதி போட்டதை உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறத அதிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நட்சத்திரம், அதாவது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்போ சூரியன் வந்து சித்திரை மாதம் பிறந்தால் இங்கே அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். வைகாசி மாதம் பிறந்தால் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். சரிங்களா? எனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி மிதுனத்தில் ஆனி மாதம் ஆனி மாதம் பிறந்தா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா? அப்போ இப்போ ஒரு சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிருகசீரிஷம், உதாரணத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். மிருகசீரிஷம் ஓகே. இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணணும். மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம். அப்போ எத்தனாவது நட்சத்திரமாக வருது? 15ஆவது நட்சத்திரமாக வருது. 12 13 14 15 15ஆவது நட்சத்திரம்